ஒரு நல்ல கணவரின் பண்புகள். அன்பும் பரிவும். அவர் தனது மனைவிக்கும் குடும்பத்திற்கும் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுவார். தரமான நேரம். அவர் தனது மனைவியும் குடும்பத்தினருடனும் அர்த்தமுள்ள மற்றும் போதுமான நேரத்தை செலவிடுவார். மரியாதை. எல்லா சூழல்களிலும் அவர் தனது மனைவியை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்துவார். சமமான கூட்டாளர். வாழ்க்கையின் எல்லா முக்கிய விஷயங்களிலும் மனைவியை சமமான கூட்டாளியாக கருதுவார். வெளிப்படைத்தன்மை. வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை மனைவியிடமிருந்து மறைக்காமல் வெளிப்படையாக இருப்பார். தனது மனைவி விரும்பினால் தனது மொபைல் போனை அணுக அனுமதிக்கிறது. நம்பிக்கை மற்றும் அணுகல். தேவையான போது குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட முக்கிய தகவல்களை வங்கி, மின்னஞ்சல், டிஜிட்டல் கட்டணம் போன்றவற்றின் கடவுச்சொற்கள் மனைவியுடன் பகிர்ந்து கொள்வார். நிதி ஒழுக்கம். தனிப்பட்ட செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்ப தேவைகளுக்கும் நிதி பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளிப்பார். குடும்ப மையமான வாழ்க்கை. முடிந்தவரை பொழுதுபோக்கு மற்றும் வெளியூர் செல்லும் நேரத்தை குடும்பத்தினருடன் கழிப்பதை விரும்புவார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. குடும்ப நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மதுபானம் போன்ற தீய பழக்கங்களை தவிர்ப்பார். குடும்பத்துடன் அனுபவங்கள். பயணம், விழாக்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்வார். நிதி பொறுப்பு. குடும்பத்தின் பாதுகாப்புக்காக புத்திசாலித்தனமாக சேமிப்பார். ஆனால் தனிப்பட்ட தேவைகளுக்காக ரகசியமாக பணம் செலவழிக்க மாட்டார். பாராட்டுதல். மனைவி பாராட்டத்தக்க செயல்களை செய்தால் உண்மையாக பாராட்டுவார். வளர்ச்சிக்கு ஊக்கம். மனைவியின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து துறைகளிலும் அவர் ஊக்குவித்து உதவுவார். ஆரோக்கிய பராமரிப்பு. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி. தனியாக வருமானம் ஈட்டும் திறன் வளர்த்தல். வாகனம் ஓட்டுதல் போன்ற வாழ்க்கை திறன்கள் கற்றல். மன்னிப்பு. மனைவியின் தவறுகளை மன்னித்து அதை மறந்து முன்னேறுவார். நோயின் போது அக்கறை. மனைவி உடல்நலக்குறைவாக இருக்கும் போது அதிக அக்கறையுடன் கவனிப்பார். பொறுப்புகளை பகிர்வு. குடும்ப பொறுப்புகளையும் வேலைச்சுமையையும் சமநிலையாக பகிர்ந்து கொள்வார். கவனமாக கேட்பது. மனைவி பேசும்போது பொறுமையுடன் கவனமாக கேட்பார். ஆலோசித்து முடிவு. குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய முடிவுகளை மனைவியுடன் ஆலோசித்து எடுப்பார். மென்மையான பேச்சு. சிறிய விஷயங்களுக்காக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். சுயாதீனத்திற்கு மரியாதை. சிறிய விஷயங்களில் தேவையற்ற தலையீடு செய்யாமல் மனைவிக்கு சுயமாக முடிவெடுக்கவும் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளவும் இடம் கொடுப்பார்.